தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம், கிழக்கு கடற்கரை சாலை, அழகிய நகரம். நகரத்திலும் சேராமல், கிராமத்திலும் சேராமல், வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு அழகிய இடம்தான் தொண்டி. ஒரு 10,000க்கு மேற்பட்ட சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் மக்கள் அடர்த்தியாக வாழுகிற நகரம். இந்த நகரம் அத்தனை பேரும் அரபு நாடுகளில், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் வியாபார நிமித்தமாக பரவி வாழ்கிற ஒரு கிராமம், நகரம். நடுப்பட்ட ஒரு அழகிய இடம். இங்கு இந்த தொண்டி பேரூராட்சிக்கு தேர்தல் நடந்து, இந்த தேர்தலில் இயற்கையாக வெற்றி பெறக்கூடியவர் திமுகவில் நீண்ட காலம் தொடர்ந்து திமுகவோடு தொடர்புடைய குடும்பம் 5 ஸ்டார் குடும்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் அவருடைய மனைவி பேரூராட்சி தலைவருக்கான வாய்ப்பு இயற்கையாகவே அமைந்தது. மொத்தம் 15 வார்டு, 15 கவுன்சிலர்கள். ஆனால் இதில் செயற்கையாக, இயற்கையை தன் போக்கிலே அந்த மக்கள் வாக்களித்து 5 ஸ்டார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி சேர்மனாக வருவதற்கு வாய்ப்பை ஒருவர் உடைக்கிறார். அவர்தான் ஜவஹர் அலிகான். பிரபலமான ஒரு எலக்ட்ரிக் மின்சாதன கடை. தொண்டியை சுற்றி இருக்கிற அத்தனை ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் மின் சாதனங்களை ஒப்பந்த அடிப்படையில் அவர் பல கோடிகளை பார்த்து விடுகிறார். இந்த நபர் தன்னுடைய மனைவியான ஷாஜஹான் பானுவை அந்த அதிகாரத்தில் அமர வைப்பதற்கான முயற்சியை உருவாக்குகிறார். இந்த முயற்சி என்பது கோடிகளிலான முயற்சி. இவருக்கு 8 வார்டு உறுப்பினர்கள் இருந்தால்தான் அந்த அதிகாரத்துக்கு போக முடியும். உடனடியாக ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் என்று தன்னுடைய மனைவியை தவிர 7 வார்டு உறுப்பினர்களுக்கு 5 லட்சம் வீதம் 35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதை அங்கே இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளரும் அங்கீகரிக்க வேண்டும், மாவட்ட செயலாளரும் அங்கீகரிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர், திமுகவுடைய மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கத்திற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஒன்றிய செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது. கொடுக்காமல் இந்த ஆதரவு நிலையை, இயற்கையாக 5 ஸ்டார் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சேர்மனாக வர வேண்டிய இயற்கையான போக்கு, அதை இயற்கையான போக்கை செயற்கையாக மாற்றுவதற்கு 25 லட்சம் ப்ளஸ் 10 35 லட்சம் ப்ளஸ் 7 5 35 70 லட்சம் ரூபாய். இந்த 70 லட்சம் ரூபாயோடு பேரூராட்சி நிர்வாகத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். 70 லட்சம், ஏறக்குறைய 3/4 கோடி செலவை சாதாரணமாக தூக்கி எறிகிறார் இந்த ஜவஹர் அலிகான். ஜவஹர் அலிகானுடைய மனைவி ஷாஜஹான் பானு. இதற்கு அவருடைய மகன் நௌஃபல் ஆதம், இவர் தான் இன்றைய கதாநாயகன். இந்த நௌஃபல் ஆதம் 70 லட்சம் ரூபாயை தன்னுடைய
தந்தை செலவு செய்து தாயை சேர்மன் ஆக்கிய பிறகு அந்த பேரூராட்சி நிர்வாகத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார். மகன் எப்படி எளிதாக கொண்டு வந்து விடுகிறார் என்றால், மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கமும் நௌஃபல் ஆதமும் நெருக்கமான நண்பர்களாகிவிட்டார்கள். பேரூராட்சி வருமானம் என்பது ஒரு வருடத்திற்கு 28 கோடி ரூபாய். 28 கோடியே 33,63,753 ரூபாய் வருட வரவு செலவு திட்டப்படி. இந்த வரவு செலவு திட்டம் என்பது நௌஃபல் ஆதம் எதை சொல்லுகிறாரோ அதுதான் சட்டமும் திட்டமும். இந்த நௌஃபல் ஆதம் உடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறார் மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம். அதுவரை தொண்டி நிர்வாகம் என்பது அனைத்து 15 வார்டு முஸ்லீம் சமூக அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு நேர்மையான லஞ்சம் வாங்காத ஊழல் செய்யாத ஒருவரை சேர்மனாக நியமிப்பார்கள். அவர்தான் அந்த நிர்வாகத்தை 5 ஆண்டு காலம் நடத்துவார். ஆனால் இப்போ அந்த நிர்வாகம் உடைக்கப்படுகிறது. ஜமாத் நிர்வாகம் உடைக்கப்படுகிறது, சுக்குநூறாக்கப்படுகிறது. ஆக்கியது காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம். காரணம், ஜமாத் கட்டுப்பாட்டில் இருந்தால் கோடிகள் வராது. மாதம் 25 லட்சம் ரூபாய் இந்த பேரூராட்சியிலிருந்து திட்ட பணிகளிலிருந்து எடுக்கப்படுகிற கமிஷன் ஏறக்குறைய 50% திருடப்படுகிறது. 28 கோடியில் வருடம் 14 கோடி திருடப்படுகிறது. தண்ணீர் இணைப்புக்கு 20,000 ரூபாய். அரசு நிர்ணயித்த தொகை 9,000 சில்லறை. இதற்காக புவனேஸ்வர் என்கின்ற ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு என்ன வேலை? அந்த குடிநீர் இணைப்புக்கு 10,000 ரூபாய் நௌஃபல் ஆதத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். அதுதான் அவருடைய வேலை. நீங்கள் ஒரு காஜா மைதீன் என்கின்ற ஒரு அந்த ஜவஹர் அலிகானுடைய கடையில் பொட்டலம் கட்டுகிறவர், மடித்து கொடுப்பவர், அவர் பெயரில் 1 கோடி ரூபாய் ஒப்பந்தம். 50 லட்சம் இதில் சுவாகா. 50 லட்சம் சுவாகா. இந்த காஜா மொஹிதீன் பெயரில் 1 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் பெறப்பட்டது. எப்படி, என்ன செய்து கொண்டிருக்கிறது? லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை நேருவுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பங்குத்தொகை, ஈவுத்தொகையில் 6க்கு மேற்பட்ட இஓக்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர், நிர்வாக அதிகாரிகள் மாற்றப்பட்டதனுடைய ரகசியம் என்ன? ஒரு நௌஃபல் ஆதம் 5க்கு மேற்பட்ட பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகளை மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவரா? இல்லை. எப்படி அதிகாரம் படைத்திருக்கிறார்? மாதம் 25 லட்சம் ரூபா மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர் கிழக்கு கடற்கரை ஓரம் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் அத்தனையும் தவிடுபடி ஆக்கிவிட்டார். முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வந்திருக்கிற திமுக செய்கிற நன்றி கடன். திருப்பாலக்குடி, தொண்டி, நம்புதாள, இப்படி அத்தனை ஊராட்சி, பேரூராட்சி அத்தனையிலும் முஸ்லீம்களுடைய அந்த மக்கள் அடர்ந்து வாழ்ந்து அதிகாரத்தை கைப்பற்றி லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருந்ததை உடைத்து சுக்குநூறு ஆக்கிவிட்டார் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம். இந்த நௌஃபல் ஆதம் இப்பொழுது மருத்துவமனை, மக்கள் போராடிட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடுகிற மருத்துவமனை தரைமட்டமாக்கப்பட்டு 1 கோடி ரூபாய், 1,07,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பேரூராட்சி வரப்போகிறது. தொண்டிக்கு எது தேவை? பேரூராட்சி கட்டடமா, மருத்துவமனை இடிக்கப்படுவதா என்பதை சூடு சோரணையுள்ள தொண்டி மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இந்த நௌஃபல் ஆதத்தை எதிர்க்க முடியாமல் ஊரே கூடி தேர் இழுக்கிறது. அனைத்து ஜமாத்
இந்து மத தர்ம பரிபாலன சபை, இந்து முஸ்லீம் கிறித்துவன் அத்தனை பேரும் ஒன்று கூடுகிறார்கள். சிவன் சொத்து குலநாசம். ஊர் சொத்தை தின்பவனுடைய குடும்பம் காணாமல் போய்விடும், அழிந்து போய்விடும். மதுரையே கட்டி ஆண்டார் ஒரு பெரிய தலைவர். அவருடைய மகன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஆனதென்றே தெரியவில்லை. ஊரை அடித்து உலையில் போடுகிற நிலைமை. மதுரையில் ஒரு மேயர் 200 கோடி ரூபாயை திருடியதற்காக இந்த திமுகவை சார்ந்த பல லட்சம் கோடி அடிக்கிற கும்பலை அவரை விரட்டி விட்டது. அவர் மனைவிதான் மேயர். இந்த மேயருடைய மனைவி, கணவன் 2 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு 200 கோடி ரூபாயை கைப்பற்றி இருக்க வேண்டும். அதை திமுக செய்யவில்லை. திமுக ஏன் செய்யவில்லை என்றால் 200 கோடி ரூபாய் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையை நௌஃபல் ஆதம் செய்து கொண்டிருக்கிறார். 20 கோடி ரூபாய் திமுகவுக்கு நிதி கொடுத்து திருவாடானை சட்டமன்ற தொகுதியை கொடுங்கள், மொத்தமாக கொள்ளையடித்துக் கொள்ளுகிறேன், லீமா ரோஸோடு மோதப் போகிறேன். திருவாடானை தொகுதிக்கு மார்ட்டின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக சார்பாக களமிறங்க போகிறார் என்ற செய்தி வருகிறது. ஆனால் நௌஃபல் ஆதம் 20 கோடி ரூபாய் இந்த தொண்டி பேரூராட்சியில் சுருட்டிய தொகை, 20 கோடி கட்சி நிதி, 20 கோடி திருவாடானை தொகுதிக்கு செலவு. இந்த 40 கோடி எங்கிருந்து வந்தது? நௌஃபல் ஆதம் குடும்பம் என்ன கல்வி தந்த கான் சாஹிப் குடும்பமா, சிந்தா குடும்பமா? இவர்களெல்லாம் தொண்டியினுடைய அடையாளங்கள். இந்த குடும்பத்தில் ஒருவரா இந்த நௌஃபல் ஆதம்? நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், சிவன் சொத்து குலநாசம். அத்தனை ஊரே கூடி நிற்கிறது, ஊரே கூடி நிற்கிறது. ஊர் கொள்ளை போகிறது, ஊர் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. 9,900 ரூபாய் தினசரி பில்லை போட்டு லட்சக்கணக்கான ரூபாய், 10 பில்லு 1 லட்சம், வருடத்திற்கு 3.5 கோடி. இப்படி பல கோடிகளை சுருட்டிய இந்த குடும்பம் 3 பேரும், நீங்கள் நான் பெரியார் தொண்டன், நீங்களெல்லாம் வணங்குகிற அந்த மதத்தை நேசிக்கிற நானும் நேசிக்கிறேன். ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 1000 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு 300 ஆண்டுகளுக்கு பார்ப்பனியத்தால் கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர்களுக்கெல்லாம் சம மரியாதை, சமூக நீதி கொடுத்த மதம் முஸ்லீம் மதம். இவர்களுக்கு சமூக நீதியும் சரிசமமான அவர்களுக்கான உரிமையும் கொடுத்த மதம் அந்த முகமதிய மதம். இந்த மதம் என்பது அந்த காலத்தில் தோன்றி இருக்காவிட்டால் இன்னும் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, இந்து மதத்தால் தவிர்க்கப்பட்டவர்களாக, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று தவிர்க்கப்படுகிறவர்களாகத்தான் வாழ்ந்திருக்க முடியும். இந்த மதம்தான் இவர்களை மனிதராக மாற்றியது. அதற்காக நான் தலை வணங்குகிறேன். அது நான் அதிலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் வணங்குகிற அல்லது தொழுகிற நீங்கள் கண்டிப்பாக இந்த இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அந்த மதத்தினுடைய மத நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் வீரன், அநியாயத்தை எதிர்த்து யுத்தம் புரிந்தவர், படை நடத்தியவர். அந்த அடிப்படையில் உங்களுக்கு எதிராக இந்த ஊரை அடித்து உலையிலே போடுகிற இந்த பழக்கம் தயவு செய்து இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். பல கோடிகளை நீங்கள் சுருட்டி விட்டீர்கள், பல ஈவோக்களை மாற்றிவிட்டீர்கள், அதிகாரம் முழுக்க உங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் அதிகாரம் வருவதற்கு காரணம் முத்துராமலிங்கம் தான். முத்துராமலிங்கத்தை திமுக தலைமை கட்டுப்படுத்த வேண்டும். திமுக கட்டுப்படுத்தப்படும்,
திமுகவை அழிக்கிற இந்த மாவட்ட செயலாளர், கோடிகளை குவிக்கிற இந்த மாவட்ட செயலாளர், தொண்டி பேரூராட்சி உட்பட அனைத்து பேரூராட்சிகளும் கொள்ளை போவதற்கு காரணமே முத்துராமலிங்கம் என்ற காதர் பாட்சா. இந்த காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தை வைத்துக்கொண்டு நௌஃபல் பலமுறை சந்தித்திருக்கிறார் நேருவை. நேரு கொடுக்கிற தைரியத்தில் அரசு மருத்துவமனை தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்படுகிறது என்றால் தொண்டி மக்களை கிள்ளுக்கிறையாக நினைக்கிறீர்கள். கண்டிப்பா திமுக கூட்டணி இந்த திருவாடானை தொகுதியில தொண்டியில தோற்கடிக்கப்படும். கண்டிப்பாக இந்த 15 வார்டு தொண்டி நம்புதாளை உட்பட இங்கு வாழுகிற இந்த மக்கள், இஸ்லாமிய மக்கள் திமுக பழிவாங்க நினைத்தால் இந்த மக்கள் திமுகவை பழிவாங்குவார்கள். பாஜக பூதத்தை காண்பித்து நீண்ட நாள் ஓட்ட முடியாது. இந்த மக்கள் திமுக ஆட்சியின் மீதும் கட்சியின் மீதும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். கருமாணிக்கத்துக்கு ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கிறார்கள். அந்த கருமாணிக்கம் தொண்டி பக்கம் திரும்பியே வாட்பதில்லை 5 வருடம். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று விடலாம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறார் கருமாணிக்கம். கருமாணிக்கத்துக்கு கருப்பு கொடியை காட்டுங்கள். அத்தனை வீடுகளிலும் அவருக்கு எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். காரணம், மருத்துவமனை 5 வருடம் 10 வருடம் இப்படி 25 வருடமாக மருத்துவமனை என்பது ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்பட்டு தொண்டியை சுற்றி இருக்கிற இந்து முஸ்லீம் கிறித்துவ குடும்பங்கள் ராமநாதபுரத்துக்கு தான் போனோம் மாத்திரையும் மருந்து வாங்குவதற்கு. திருவாடனையில் மருத்துவரே இல்லை, தொண்டியில் மருத்துவமனையே இல்லாமல் போக போகிறது. விழித்து கொள்ள வேண்டும். தொண்டி மக்களுக்கு நான் அன்பு கூர்ந்து நான் சொல்லுவதெல்லாம், தொண்டி மக்கள் நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் இது போன்ற நௌஃபல் குடும்பத்தை போன்ற மிகப்பெரிய அபகரிப்பு கும்பல் பல கோடிகளை கொள்ளையடித்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு திமுக பின்னணியிலே இருக்கிறது. 5 முறை அந்த ஈவோ மாற்றப்படுவதற்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கிற, திட்ட மதிப்பீடை போடுகிற, 28 கோடியில் 14 கோடியை கொள்ளையடிக்கிற நபர்களை திமுக காப்பாற்றி வருகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.